Hello Motofam. நம்ம விக்டோரிஸோடைய ஒரு ஃபுல் லெந்த் வீடியோ நீங்க வந்து இனிஷியலியே பார்த்திருப்பீங்க. மேபி ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருப்போம். ஆக்சுவலி விக்டோரிஸ்ல நம்ம அன்னைக்கு பண்ணது பார்த்தோம்னா டாப் அண்ட் வேரியன்ட்ல வந்து ஹைபிரிடோட பண்ணியிருப்போம். ஹைபிரிட்ஸ் பத்தினது நமக்கு தெரியும். டொயோட்டாவுடைய அந்த டெரிவேட்டிவான அந்த 3 சிலிண்டர் 1.5 லிட்டர் இன்ஜின் கூட ஹைபிரிட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டீரியர் இன்டீரியர்னு ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம மோட்டோஃபார்மில் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த என்ஜின் டிரைவிங் பார்த்தோன்னா அந்த K15Cன்னு சொல்லக்கூடிய சுசுக்கியோடைய அந்த ஸ்மார்ட் ஹைபிரிட் என்ஜின். ஏன்னா அதுதான் ஜாஸ்தியான நம்பர்ஸில் விற்கும். இதில் நம்ம கூட இன்னைக்கு வந்து அந்த K15C இருக்குது. K15C லிட்ரலி பார்த்தோன்னா நம்ம வந்து கிராண்ட் விட்டாரால எர்டிகால XL6ல பிரஸால இருக்கக்கூடிய அந்த யூனிட். இதில் நம்ம கூட ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் இருக்குது. மெயின் ஹைலைட்டே பார்த்தோன்னா இதில் ADAS இருக்குது. ADAS வந்து அப்டேட் ஆனதை பற்றி நம்ம அதில் பேசியிருந்தோம். ஆனால் அதில் அது இல்லை, அந்த ஹைபிரிட்ல வரல. இதில் மட்டும்தான் ADAS இருக்குது. ADASோட ஒர்க்கிங்கும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த மெசேஜ் வந்து மோட்டோஃபார்முக்கானது. மற்றவங்க வேணால் இந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ண முடியும். இப்போ மோட்டோஃபார்முக்கு என்ன மெசேஜ்னா பார்த்தீங்கன்னா, நம்ம மேகசின்ஸ் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. அந்த motowagon.co.in சொல்லக்கூடிய வெப்சைட் இப்போ லைவாக இருக்குது. அதில் மேகசின் கிடையாது, டிஷர்ட்ஸ் அண்ட் ஜாக்கெட்ஸ் வந்து போட்டிருக்கோம். அது ஆக்சுவலி நம்ம போட்ட அதே எடிஷனோட இன்னொரு பேட்ச் தான். டிசைன்ஸ் எல்லாம் பெருசாக சேஞ்ச் பண்ணலை. ஏன் நாங்கள் இப்படி ஒன்று பண்ணோன்னா, நிறைய பேர் அந்த மேகசின்லேயும் சரி மெர்கண்டைஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணதில் முதல்ல நம்ம வாட்ஸ்அப் மூலமாக தான் ஆர்டர்ஸ் எடுத்தோம். அது நிறைய மிஸ்அப் ஆச்சு. அதனால் இந்த வெப்சைட் மூலமாக இன்னொரு பேட்ச் போட்டிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி வந்து வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக motowagon.co.in நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களால் வாங்க முடியும். ஃபஸ்ட் ஃப்ரீயாக எங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நம்ம விக்டாரிஸுக்கு ஒரு நல்ல ஸ்பெஷாலிட்டி இருக்குது பாருங்கள். மாருதி சுசுக்கியோடைய ஃபஸ்ட்டு ADAS உள்ள வெஹிக்கிள். ADAS நமக்கு தெரியும், அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம். இதில் லெவல் 2 ADAS இருக்குது. ADAS எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லக்கூடியதில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம். இந்த காரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேமரா இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா வியூக்கான கேமராஸும் சைட்லையும் ரியர்லையும் இருக்குது. ஃப்ரண்டில் இந்த போர்ஷனில் வரும். ப்ளஸ் ரெடார் இந்த போர்ஷனில் இருக்குது. கூட வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் ஃப்ரண்ட்லேயும் ரியர்லையும் இருக்குது. இதை பேஸ் பண்ணி ஒரு 10 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஒரு நம்மளுடைய சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய டிரைவிங்கில் நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். அல்டிமேட்லி இது வந்து நம்ம கவனிக்காமல் அதுவாக தனியாக ஓடுற ஒரு ஸ்டைலை நம்ம இதை விடக்கூடாது. நம்மளோட டிரைவிங்கில் நம்மளை அசிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபியூச்சராக பார்க்கலாம். ADASோடைய ஃபங்க்ஷனே நம்ம இந்த ரிவ்யூவில் சின்னதாக பேசுவோம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கும் குளோபல் மார்க்கெட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஸ்ட்ரைட் டு த பாயிண்டாக சில விஷயங்களை பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்தியாவில் நிறைய ப்ராடக்ட்ஸில் ADAS இருக்குது. ADASஐ எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது சொல்கிறது நிறைய பேருக்கு ஒரு டாஸ்க். என்னென்னா, நீங்கள் வந்து ரன்னிங்கில் சிலது மாற்ற முடியாது. எவ்ரி டைம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சாலும் ஆன் பண்ணும்போது எனேபிள் ஆயிரும். அப்புறம் நீங்கள் இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பண்ணணும். ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸ் இருக்கும், இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு குழப்பமாக இருக்கும். மாருதி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புளோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. நீங்கள் இதை ஹோல்டு பண்ணி ஆஃப் பண்ணவும் ஆன் பண்ணவும் முடியும். இந்த பார்த்தீங்களா, ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக் ஆகலாம், லேன் கீப் அசிஸ்ட் ஆகலாம். இது வந்து ஒரு நல்ல விஷயம். எல்லா மேனுஃபேக்சரர்ஸும், அதாவது நீங்கள் குளோபலி இப்போ பார்த்தோன்னா ஃபிசிக்கல் பட்டன்ஸ் நம்ம கேட்க ஆரம்பித்த பீரியடில் என்னதான் டச் ஸ்க்ரீனுக்குள்ளேயோ இல்லை வந்து இதில் இருந்தாலும் பட்டன்ஸ் இல்லை நாப்ஸ் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறது இது நல்ல விஷயம். இது ஒரு நல்ல ஒரு ஹேண்டியான ஃபீச்சர். இப்போ இந்த என்ஜின் ரூம் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டு அதில் பேசியிருந்தோம். இது என்னென்னா K15C என்ஜின். இந்த என்ஜின் வந்து ஒரு 104 PS பவரும் 139 Nm டார்க் இருக்கும். நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறது 6 ஸ்பீட் 80. இதோட இன்னொரு ஹைலைட் பார்த்தோம்னா இதில் வந்து அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த ஃபியூல் சேவிங் டெக்னிக் இருக்கும். ஒரு 12 volt பேட்டரி வந்து பேசஞ்சர் சீட்டுக்கு கீழே இருக்கும். அது நம்ம டிரைவிங்கில் அதோட ஃப்ளோவை பற்றி பேசலாம். நம்ம இதை ட்ரைவ் பண்ணுவோம். நம்ம விக்டாரிஸ் வந்து ட்ரைவ் பண்ணுவோம். டிப்பிக்கல் மாருதியோட கீ ஃபாப் தான். லாக்கிங் அன்லாக்கிங் இருக்குது. எலக்ட்ரிக் பூட் ரிலீஸுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக். நம்ம பிரேக் பெடலில் ப்ரெஸ் பண்ணி புஷ் பெடலில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன இன்ஜின் ரம்பிளோட ஸ்டார்ட் ஆகுது. நாய்ஸ் வைப்ரேஷன்ஸ் எதுவுமே உள்ள இல்லை. எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். 6 ஏர் பேக்ஸ் இந்த மாதிரி பேனராமிக் இருக்கிறதுல எல்லாம் நம்ம சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தா தான் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் நம்ம இன்ஜுரி இல்லாமல் சேவ் ஆக முடியும். கூட 14 வயசு கீழே உள்ள பிள்ளைகளை வந்து கண்டிப்பாக ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைக்காதீங்க. அது நம்ம ஏர் பேக்ஸே நம்மளை இன்ஜூர் பண்ணும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில். பூஸ்டர் சீட்ஸ் இல்லை வந்து சைல்டு சீட்ஸ் வந்து ஆங்கரேஜஸ் இருக்கக்கூடிய பாயிண்டில் ரியரில் யூஸ் பண்ணுங்கள். ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. இண்டிகேட்டர்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற பீப்புளை பிளைண்ட் பண்ணுற மாதிரி ஹை பீம்ஸ் போடாதீங்க. ஹை பீம்ஸோட பர்பஸை தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ரோட்ஸை நம்மளோட சேஃப்டியும் மற்ற ரோட்ஸோட சேஃப்டியும் ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டினா மட்டும்தான் ரோட்ஸை சேஃபராக்க முடியும். கண்டிப்பாக நம்மளால் ரோட்ஸை சேஃபராக்க முடியும். நம்ம K15C வந்து K15B காலகட்டத்திலிருந்து நம்ம இந்த என்ஜினை நிறைய ட்ரைவ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி சின்னு சொல்லக்கூடியது வந்து 2 இன்ஜெக்டர்ஸ்
பெர் சிலிண்டரில் இருக்கும். அப்போ 8 இன்ஜெக்டர்ஸ் இருக்கும், இந்த 4 சிலிண்டர் இருக்குது. ஒரு இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிலையபிள், இந்த 1.5ல வந்து மோஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் என்ஜின் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். இந்த என்ஜினை பற்றினா நான் ஒரு மித்துன்னு தான் அதை சொல்லுவேன். மித்துன்னு சொல்லக்கூடியதை பிரேக் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த கண்டனுக்குள்ளே போகலாம். என்னன்னா, இந்த என்ஜின் அண்டர் பவர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் ஒரு என்ஜினை இதுக்கு முன்னே ஏதோ ஒரு இடத்துல நான் பேசியிருப்பேன். ஆனால் இந்த வெஹிக்கிளில் தான் நிறைய பேர் வந்து இந்த வெஹிக்கிள் நிறைய பேருக்கு பிடிக்குது. ஆனால் இந்த கன்சல்டிங்கில் இதை பற்றி தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்ததுனால தான் நான் இதை பேசுகிறேன். 3 ஸ்டைலாக பிரிப்போம் பாருங்கள். ஒரு என்ஜின் வந்து ஸ்லக்கிஷாக இருக்கும், நார்மலாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸ்லக்கிஷ் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், அது சுத்தமாக நம்ம இந்தியன் டிரைவிங் கண்டிஷனே செட் ஆகாது. நம்ம ரவ் பண்ணி லேபர் பண்ணி தான் ஓட்டணும். நார்மல்னு சொல்லக்கூடிய என்ஜின்ஸ் தான் முன்னாடி காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய நேச்சுரலி ஆஸ்பிரேட் பெட்ரோல் என்ஜின். அதை ரவ் பண்ணி நம்ம வந்து தேவைன்னா ரவ் பண்ணி ஓட்டுவோம், இல்லை லைட் ஃபுட்டடாகவும் ஓட்டலாம். பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லக்கூடிய டர்போ பெட்ரோல்ஸை நம்ம சொல்ல போகிறோம். ஏதர் எக்ஸஸ் டி ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகலாம், எக்ஸ்ட்ரா ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகலாம், எனிதிங்கில் இருக்கக்கூடிய டர்போ பெட்ரோல்ஸ். இது வந்து இந்த நார்மலில் இருக்கக்கூடியது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 104 PS பவரும் 139 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த என்ஜினுடைய ஸ்டைலுக்கு இது ஓகே தான். இந்த என்ஜினுடைய பொட்டன்ஷியலுக்கு இது ஓகே தான். அதுக்காக இது ஸ்லக்கிஷ் கிடையாது. அதுதான் இதோடைய முதல் விஷயம். ஏன் ஸ்லக்கிஷ் இல்லைன்னு சொன்னா, இது வந்து ஒரு டிராக்டபிள் என்ஜின். நம்மளுடைய இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸுக்கு இது வந்து டிராக்டபிளான ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதோடைய பவர் அண்ட் டார்க் ஃபிகர் உண்மையிலே கம்மி தான், 104 PS தான். நீங்கள் காம்படிஷனில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு நம்ம டைரெக்டாக இவங்க இந்த ப்ராடக்ட் கூட கம்பேரிசனுக்கு இப்போ கிரெட்டா தானே வருது. கிரெட்டாவுடைய எண்ணெய் பெட்ரோல் என்ஜின் பார்த்தீங்கன்னா 115 PS 144 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்குது. கொஞ்சம் கூட என்கேஜிங்காக இருக்கும் ஓட்டுறதுக்கு. இது வந்து முழுக்க ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக, ரிலையபிலிட்டிக்காக டியூன் பண்ணப்பட்ட என்ஜின். கூட அந்த ஸ்மார்ட் ஹைபிரிட் சிஸ்டம் இருக்குது. ஸ்மார்ட் ஹைபிரிட் சிஸ்டம் ஒரு 12 வால்ட் பேட்டரி இதுக்கு கீழே இருக்கும். ஒரு 10 to 15 நியூட்டன் மீட்டருடைய ஒரு டார்க் சர்ஜ் வந்து ஒரு சடன் ஆக்சிலரேஷனில் கொடுக்கும். இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும். இப்போ நான் வந்து ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துட்டேன், டீசலரேட் ஆகி இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுது. நிறைய இடத்துல நம்ம பேசிட்டோம், நான் அதை டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. இதுதான் அதோடைய பர்பஸ். பிரேக் பண்ணாலும் இது பண்ணும். சடனாக ஒரு ஆக்சிலேட்டர் இப்போ நான் கொடுக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு இங்கேருந்து அவுட்புட் அங்கே போகிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ ஒவ்வொரு என்ஜினும் ஒவ்வொரு ஸ்டைலில் டியூன் பண்ணியிருப்பாங்க. இந்த என்ஜின் வந்து ஒரு லீனியர் டிரைவபிலிட்டிக்காக டியூன் பண்ணப்பட்ட என்ஜின். நம்ம இப்போ வந்து ஒரு சிட்டிக்குள்ளே பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓட்டுறோம், அக்கேஷனலாக ஹைவேஸில் ஓட்டுறோம். எல்லாருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படாது. பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அடித்து ஓட்டுற ஸ்டைல் எல்லாரும் ஓட்டுறதில்ல. ஒரு ஃபேமிலி ட்ரிவனான ஒரு கஸ்டமர் வந்து சிட்டிக்குள்ளே கனெக்டடாக சிம்பிளான ஸ்பீட்ஸில், டீசெண்டான ஸ்பீட்ஸில் ஓட்டுவாங்க. அந்த ஒரு கனெக்டுக்கான ஒரு என்ஜின், அதை ஃபோக்கஸ் பண்ணியே நம்ம இந்த ரிவ்யூ வந்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, நம்மளுடைய அந்த விக்டாரிஸோடைய டிரைவ் வந்து முதல்ல நாங்கள் மதுரையில் ஓட்டும் போதே சொல்லியிருப்போம், இந்த ஸ்டியரிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, சஸ்பென்ஷனில் ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, ஒரு பேலன்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் நேரமாக இது அங்கங்கேயே ஓட்டிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஒரு ஆஃப் ரோட் ட்ராக் மாதிரி அங்கே கொஞ்சம் வேலை நடக்கிற இடத்துலலாம் பார்த்து, இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரி பார்த்து போகிற அந்த ஹைவேயோடைய ஒரு போர்ஷன். அது வேலை முடியலை தான் இந்த சைடு ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த எல்லா இடத்துலையும் வந்து டிராக்டபிள் தான். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆல்வீல் டிரைவ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த ஆல் கிரிப் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதுவும் இதே என்ஜினில் தான் மேட் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்னிலே இதே என்ஜினோடைய K15B வெர்ஷனில் தான் ஜிம்னியில் அது இருக்கும். அப்போ இந்த என்ஜின் ஓகே தான். இப்போ நம்ம முதல்ல வந்து இதோடைய லோவர் எண்டை பற்றி பேசுவோம். லோவர் எண்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் லீனியராக ஸ்லோ ஸ்பீடில் ஆக்சலரேட் பண்ணி அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களையும் பாதர் பண்ண வைக்காது, என்ஜினும் பாதர் ஆகாது, வெஹிக்கிளையும் பாதர் பண்ண வைக்காது, அப்படியே போயிட்டு இருக்கும். சடன் ஆக்சலரேஷனு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரவ் நாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஏன்னா இந்த என்ஜின் வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவான குவிக்கான ஒரு ஆக்சலரேஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஒரு என்ஜின். அது லிட்ரலி அதோடைய டியூனிங்கே எப்படி இருக்கும்னா, அதை வந்து லீனியராக ட்ராக் பண்ணுறதுக்கு தான் அது விரும்பும். இப்போ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா டார்க் கன்வெர்ட்டர். டார்க் கன்வெர்ட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், சிவிடிஸை விடைக்கும் இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அதுலேயும் சுசுக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம டிசையரில், பலினோலெல்லாம் சிவிடி வச்சுருந்தாங்க. சிவிடிஸுக்கு டிரான்ஸ்மிஷன் லாஸ் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதெல்லாம் ஏஎம்டி ஆக்கிக்கிட்டு இந்த K15B காலகட்டத்திலே டார்க் கன்வெர்ட்டருக்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம பிரஸ்ஸால எல்லாம் இருந்த பீரியடில் அன்னைக்கு அது 4 ஸ்பீட் இருந்தது, இப்போ எல்லாம் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர். இந்த டார்க் கன்வெர்ட்டரோட நேமுக்கு ஏற்ற மாதிரியே இந்த லோவில் இருக்கக்கூடிய டார்க்கை நமக்கு வந்து பெருசாக வேஸ்ட் ஆகாமல் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஷிஃப்டிங் எல்லாம் சீம்லெஸ்ஸாக தான் இருக்குது. டவுன் ஷிஃப்டிங்கும் அப் ஷிஃப்டிங் எல்லாம் பெருசாக நம்மளை பாதர் பண்ணாமல் அது பாட்டுக்கு நம்மளுடைய ரோட் கண்டிஷனுக்கு கனெக்டிவிட்டியில் தான் இருக்குது. அப்போ லோவர் அண்ட் ட்ராக்ஷனை பற்றி நமக்கு ஒரு கவலையே கிடையாது.
நீங்கள் பீட் சிட்டி டிராஃபிக் ஆகலாம், பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கு இது செட் ஆகும். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து என்ஜினும் டிரான்ஸ்மிஷன் சாய்ஸும் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கு நம்ம பேசுவோம். இப்போ நீங்கள் சென்னையோடைய ஜிஎஸ்டி ரோட்டில் ஓட்டுறீங்க, மெட்ரோ வேலை நடக்கிற இடத்துல ஓட்டுறீங்க, அதே மாதிரி வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்கன்னா டர்போ பெட்ரோல் இன்ஜினுக்கு அங்கே ஸ்கோப் இல்லை, டிசிடிஸ் அண்ட் டிஎஸ்சிஸுக்கு நமக்கு செட் ஆகாது. அதே மாதிரி இது ஒரு எண்ணெய் பெட்ரோலும் கூட வந்து டார்க் கன்வெர்ட்டர்னு சொல்லும்போது அந்த ஆப்ஷனுக்கு அது பிரச்சனை கிடையாது. இப்போ நம்மளுடைய கரண்ட் சினாரியோவில் இருக்கக்கூடிய மிட் சைஸ் எஸ்யூவிஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஹேண்ட்லிங்னு சொல்லக்கூடியது ஒரு ஈஸியான ஒரு ஸ்டைலில் ஹேண்ட்லிங்கை இம்ப்ரூவ் பண்ணதா சொல்லி நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்போம். எப்படின்னா சஸ்பென்ஷனை ஸ்டிஃபர் ஆக்கி விட்டோம்னா ஹேண்ட்லிங் இம்ப்ரூவ் ஆயிரும்னு சொல்லி. அது வந்து ஹைவேஸில் சப்போர்ட் பண்ணும். உண்மையிலே வந்து ஹை ஸ்பீட் ரைடில் வந்து பெருசாக நம்மளை பாதிக்காது. பேக்டர்ஸில் லோ ஸ்பீட் ரைடில் தான் இதோடைய தாக்கம் நமக்கு தெரியும். நம்ம என்ன ஒரு செடான்ல இருந்து அப்கிரேட் ஆகிருப்போம், இல்லை ஒரு சாஃப்டான ஒரு ஹேட்ச்பேக்கில் இருந்து அப்கிரேட் ஆகிருப்போம். சடனாக இந்த மிட் சைஸுக்குள்ளே வரும்போது நம்ம பழைய கார் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்து இந்த கார் ஏன் இந்த மாதிரி பேட்டராக இருக்குன்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு ரீசனே இதுதான். இந்த இடத்துல சுசுக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி அவங்க இந்த ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டை டியூன் பண்ணுறது இல்லை. அப்போ இவங்களுடைய சஸ்பென்ஷன் ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். சாஃப்ட்னா ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய காம்படிஷனை பேஸ் பண்ணி நம்ம பேசணும்னா. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஹேண்ட்லிங் வந்து நம்ம இப்போ மிஸ் பண்ணக்கூடாத இல்லை கண்டிப்பாக அத்தியாவசியமாக இருக்க வேண்டிய ஒரு இதாகிடுச்சு. அதில் நம்ம இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஹேண்ட்லிங் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் இவங்களும் ஒரு பேலன்ஸ் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை வந்து நாங்கள் ஹைவேஸில் அந்த ப்ராடக்ட் ஓட்டும் போதே நம்ம பேசணும். இப்போ நான் சொல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, லோ ஸ்பீட் ரைடும் ஓகே தான், அதுக்காக இது ப்ளஷ் கிடையாது. இதுலேயும் ஒரு எவிடன்ஸ் ஸ்டிஃப்னஸ் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து மேனேஜபிள் ஸ்டிஃப்னஸ் தான், நம்மளை வந்து பெருசாக பாதர் பண்ணுற ஒரு ஸ்டைலில் இல்லை. அது நீங்கள் பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது பாருங்கள். இப்போ நம்ம ஓட்டுற இந்த ரோடு பாருங்களேன், இது வந்து இந்தியாவுடைய ஒரு டிப்பிக்கல் ஸ்டேட் ஹைவே. நம்மளுடைய கார்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் டிரைவிங்கில் நம்ம இப்படிப்பட்ட இதில் தான் ஓட்டுவோம். இந்த மாதிரி லோ ஸ்பீடில் சடனாக ஒரு பஸ் ஃப்ரண்டில் போகிறது நிற்கும், நம்ம பிரேக் பண்ணுவோம், கட் பண்ணுவோம், திருப்பி லீனியராக நம்ம ஆக்சிலரேட் பண்ணி, இது நம்மளுடைய டிரைவிங் ஸ்டைல். இதுக்கெல்லாம் தான் இந்த என்ஜின் வந்து பெருசாக வந்து காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் சிம்பிளாக ஒர்க் ஆகும். இதோடைய டிரான்ஸ்மிஷன் டார்க் கன்வெர்ட்டரோட டியூனிங்கு இதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் நான் அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டியூன்ட் என்ஜின்னா அந்த இடத்துல பிரேக் பண்ணோன்னா திருப்பி இந்த என்ஜினும் டிரான்ஸ்மிஷனும் அக்ரெசிவாக நம்மளுடைய அந்த பவர் பேண்டுக்கு வர டார்க் பேண்டுக்கு வர ட்ரை பண்ணோம், திருப்பி நம்ம பிரேக் பண்ணோம், திருப்பியும் கீழே வரும். இது வந்து அப்படி இருக்காது. இது அந்த லீனியாரிட்டியில் இருக்கிறதுனால அது அப்படி இருந்துட்டு இருக்கு. அப்புறம் ஸ்டியரிங் பற்றி பார்த்தோம்னா, ஸ்டியரிங் வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸில் நல்ல லைட்டாக தான் இருக்குது, ஆக்குரேட்டாக இருக்குது. ஸ்டியரிங்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ஸ்ல எல்லாம் நம்மளை பெருசாக பாதர் பண்ணலை. டேனி ஒன்றை தூக்கி போட்டுதா, ஸ்லைட்டாக ஒரு மூவ்மெண்ட் இருந்ததா? ஆமாம், ஸ்லைட்டாக ஒரு வெர்டிக்கல் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. கண்டிப்பாக இந்த கார் வாங்குறவங்க ஹார்னை வந்து மாற்றணும். ஏன்னா இந்த ஹார்னெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைட் கார்னர்ல எல்லாம் ரோல் இல்லை, ஆனால் அந்த கார்னருக்குள்ளே போனது ஃபீல் ஆகுது இல்லை, ரோல் இருக்குல்ல, அதுதான். அது வந்து சுசுக்கியில் நம்ம அதான் கார்னரில் த்ரோ பண்ணுறதுக்கெல்லாம் இது ஸ்கோப் இல்லை. நம்ம கார்னரில் வந்து அது நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் அப்படி கிடையாது. ஆனால் நம்ம அதை கொஞ்சம் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி நம்ம போகலாம். நம்ம மோட்டோவோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண புதுசில் முதல்ல வில்லேஜ் ரோட் ட்ரைவ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஸ்டேட் ஹைவே, அதுக்கப்புறம் ஹைவே. இப்போ நம்ம வில்லேஜ் ரோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் ட்ரைவ் பண்ணுறதே இல்லை. அதனால் நம்ம ஒரு வில்லேஜ் ரோட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஏன்னா இந்த என்ஜின் வாங்குகிற மக்கள் கண்டிப்பாக வில்லேஜுக்குள்ளேயும் ஒரு பாயிண்டில் ஓட்டுவாங்க. இது ஒரு நம்ம இன்டர்லாக் போட்ட இடம், அதில் அந்த பேட்டர் தெரியுது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விசிபிலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது. நல்ல ஒரு சீட்டிங் பாயிண்டில் நம்ம இருக்கிறோம். ஸ்டியரிங் கொஞ்சம் கூட நல்ல ஆக்குரேட்டாக இருக்குது. எனக்கு மெயினாக பிடிச்சது என்னென்னா, நம்ம ரெகுலர் சுசுக்கியோட ஸ்டியரிங்கோடைக்கு இது கொஞ்சம் கூட ரீசென்டர் ஆகிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதனால் வில்லேஜ் ரோட் டிரைவபிலிட்டி நமக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி வில்லேஜ் ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மிரரோடைய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இது பண்ணணும். ஆப்போசிட்டில் பெரிய வெஹிக்கிள்ஸ் வந்ததுன்னா அந்த விட்த்து வந்து நம்மளால் சில டைம் கெஸ் பண்ண முடியாது. கூட இதில் இன்னொரு சப்போர்ட் என்னன்னா, இன்னைக்கு இந்த டாப் ஆஃப் த லைன் வேரியன்ஸில் இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம கிடைக்கிற இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ஸோடைய ஒரு அட்வான்டேஜே நீங்கள் பார்த்தீங்கன்னா 360 கேமராவுடைய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு சைட் ஜட்ஜ்மெண்ட், நம்மளுடைய அப்டக்கிள்ஸ் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஈவன் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்கிறதும் சப்போர்ட்டிவான விஷயம். லோ ஸ்பீட் ரைடு வந்து கண்டிப்பாக ஸ்டிஃப் தான், அதுக்காக ப்ளஷ் இல்லை. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி
இந்த இதெல்லாம் ரோட்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிருக்குல்ல, அதெல்லாமே லைட்டாக நமக்கு ஃபீல் ஆகுது. டேனி பின்னாடி எப்படி அது கொஞ்சம் லவுடாக சொல்லு. டேனி கிட்ட ஸ்டிஃப்னஸ் இருக்கு. டேனி ஒரு 3 நாள் ரிவ்யூ நீ வரல இல்ல? டேனி அன்னைக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் ஐட்டன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம C5ஓட பூட்டில் ஏறி இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு எனக்கு மேலெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் ஷூட் எடுக்கலைன்னு ஏறி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வைரல் ஃபீவர் பாட்காஸ்ட் போன வாரம் எடுக்கல. நாங்கள் 2 மீடியா ட்ரைவ் பண்ணோம். டேனி வரல. கண்டுபட்டுதா டேனிக்கு? அப்படியா? அது சரி. ஆக்சுவலி இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி கிராஸ் ஓவர்ஸுக்கு நம்ம மார்க்கெட் மாறுறதுக்கான மெயின் ரீசன். அதாவது நீங்கள் இந்த செடான்ஸ் எல்லாம் வச்சுருக்கும் போது நிறைய கார் லவர்ஸுக்கு அது ஃபீல் ஆகும். இதில் எல்லாம் இது சின்ன ஸ்பீட் பிரேக்கர் தான். ஆனால் ஊரில் இதில் பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் இறங்கும் போதே நம்ம மனசுலே தட்டிருமோன்னு இருக்கும். அந்த பிரச்சனை இதில் இல்லை. இது ஒரு 200 மில்லிமீட்டர் கிட்ட நமக்கு ரியலாகவே கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது. பிரச்சனை இல்லை. இனி நம்ம ஹைவேக்குள்ளே போகலாம். நம்ம ஹைவேக்குள்ளே வந்துட்டோம். இந்த என்ஜின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியரான என்ஜின் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த ஸ்டைலில் தான் இதோடைய டியூனிங். ஹைவேஸுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகும்போது நீங்கள் அக்ரஸிவாக ரொம்ப ஒரு டீசல் ரவ் பண்ணுற மாதிரியோ இல்லை சில டர்போ பெட்ரோல்ஸ் ரவ் பண்ணுற மாதிரி இதை ரவ் பண்ணால் சவுண்டு தான் வரும், அவுட்புட் பெருசாக இருக்காது. ஆனால் நீங்கள் லீனியராக ரவ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக அந்த ஒரு ஆர்பிஎம்முக்கு மேலே போய் அப்ஷிஃப்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒரு 2000 ஆர்பிஎம்மில் அப்படியே செட்டில் ஆகுது. ஒரு 100 எல்லாம் 2100 2200 ஆர்பிஎம்மில் அப்படியே செட்டில் ஆகினிக்கு. ஏன்னா இந்த என்ஜினோட டியூனிங்கே அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் லைட்டாக டீசலரேட் பண்ணாலும் உடனே அந்த சார்ஜிங் ஹேப்பன் ஆகுது. நம்மளுடைய டார்க் ரெக்யர்மெண்டான ஒரு டைமில் நீங்கள் ஆக்சலரேட் பண்ணும்போது அந்த ஆக்சலரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்மார்ட் ஹைபிரிட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உள்ளது நமக்கு இதில் தெரியும். இப்போ நான் ஆக்சலரேட் பண்ணுறேன் பாருங்கள். பேட்டரியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி மோட்டருக்கு போய் மோட்டரும் சேர்ந்து தான் நமக்கு அவுட்புட் கொடுக்குது. அது ஃபியூவலோடைய கன்சப்ஷனை குறைக்கும். அது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அதை ஸ்க்ரீனில் வச்சு நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அதான் அந்த சிஸ்டத்தோட ஒர்க்கிங். நம்மளுடைய ஒரு பாயிண்டில் நான் என்ன இதை மீன் பண்ணுவேன்னா, நம்ம இந்த என்ஜினை சம்வேர் ஒரு 100-110க்கு உள்ள அப்படி கீப் பண்ணி போகிறோம்னா நல்ல எஃபிஷியண்ட்டாகவும், இன்ஃபேக்ட் இந்த காரோடைய ஸ்டைலுக்கான ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாகவும் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, நீங்கள் இப்படி ஃப்ளோர் பண்ணி ரவ் பண்ணி ஓட்டிங்கன்னா அந்த ஒரு டப்புன்னு போகிற ஒரு ஃபீல் அதில் இல்லை. ஏன்னா இது அப்படி டியூன் பண்ணப்பட்ட என்ஜின் இல்லை, சத்தம் தான் போடுது. அப்படி நம்ம இந்த என்ஜினை ஓட்டுறதுல அர்த்தம் இல்லை. அதனால் நம்ம அந்த லீனியாரிட்டிக்குள்ளே ஓட்டுறது நல்லா இருக்கும். கூட ஸ்டியரிங் ஸ்பீட்ஸுக்குள்ளே வரும்போது வெயிட் ஆட் ஆகுது. நம்ம முதல்ல சொன்ன அந்த ஒரு ஸ்டிஃபர் சஸ்பென்ஷனோட ஒரு அட்வான்டேஜ் ஸ்டெபிலிட்டியில் இந்த பாயிண்டில் தெரியுது. ஒரு ரெகுலர் மாருதி மாதிரி, ரெகுலர் சுசுக்கி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஹேண்ட்லிங் கொடுக்குறது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்கிராஸ் அளவுக்கு இது இல்லை. அதுதான் இதில் உள்ள பாயிண்ட். எஸ்கிராஸ் இன்னும் கொஞ்சம் கூட என்கேஜிங்காக இருந்தது. ஈவன் இதுக்கு முன்னாடி டீசல் 1.6 எல்லாம் இருந்தது இல்லையா, அது கூட அந்த இதுக்கே நல்ல என்கேஜிங்காக இருந்தது. இது கிராண்ட் விட்டாராவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் தான். பிரேக்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓவரால் அந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது. அந்த இந்த கலருடைய காம்பினேஷன், நம்ம உட்காந்துருக்கிற இந்த ஆங்கிள் ப்ளஸ் மெட்டீரியல் குவாலிட்டி ஸ்லைட்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால அது நல்லா இருக்குது. நாங்கள் இது வீடியோட வெளிச்சத்துக்காக தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். க்ளோஸ் பண்ணோன்னா நல்லா, ஏன்னா இந்த மெட்டீரியலோட திக்னஸ், ஏன்னா நீங்கள் 2025 கிராண்ட் விட்டாரா புதுசில் இந்த மெட்டீரியலோட திக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஹீட் ஓரளவுக்கு கட் பண்ணுது. இப்போ நம்ம ஆடாஸ் பற்றி பேசுவோம். ஆடாஸ் லிட்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸில் சேஃப்டி, ஹைவேஸில் இந்த மாதிரி சேஃப்டியில் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ நீங்கள் லேன் கீப் அசிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, இந்த லேனுக்குள்ளே நம்மளை அப்படியே கீப் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கை வச்சுருக்கணும். இப்போ நான் இதுக்குள்ளே போனேன்னா அது சின்ன ஒரு வைப்ரேஷனோட இதுக்குள்ளே ஏறுது. ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சதான். எனக்கு இதில் ஹேண்டியாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங்கும் அந்த அடாப்டிவ் க்ரூயிஸ் கண்ட்ரோலும் கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அடாப்டிவ் க்ரூயிஸ் கண்ட்ரோல் சம்படி சப்போஸ் நம்ம க்ரூயிஸ் போட்டிருக்கோன்னா கூட ஃப்ரண்டில் ப்ரொசீடிங் வெஹிக்கிளோடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை இது பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கை நான் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ சப்போஸ் இந்த பஸ் இந்த லைனில் நின்றுதுன்னு வைங்களேன், இது போய் கரெக்டாக அதில் பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் அது பிரேக் பண்ணும்போது சடனாக பிரேக் பண்ணும்.
இப்போ இது சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது, அதில் எல்லாம் டவுட் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இன்னொரு பிராண்டோடைய ஒரு இது நல்லா ஒர்க் ஆகுது. ஏன்னா இதெல்லாமே வந்து குளோபலி இதுக்குன்னே நிறைய வெண்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட டியூன் பண்ணி பண்ணுறது தானே. அதனால் அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒருத்தர் வந்து மாருதியாலெல்லாம் ஆடாஸ் பண்ண முடியுமான்னு ஒருத்தர் என்கிட்ட வந்து கன்சல்டிங்கில் கேட்டார். அது மாருதின்னு சொல்லக்கூடிய பிராண்டோடைய அந்த தாட் ப்ராசஸ் அப்படி இருக்குது. லிட்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடாஸ் வந்து அந்த ஃப்ராங்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம மார்க்கெட்டில் ஃப்ராங்ஸ் வந்து இதே என்ஜினோட தான் ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது இங்கேருந்து. அதில் ஆடாஸ் ஆல்ரெடி இவங்க பண்ணி அனுப்புனது தான். அதனால இந்தியாவில் வந்து அவங்க லேட்டாக நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்களே தவிர இது பண்ண முடியாத ஒரு டெக் எல்லாம் கிடையாது. ஏன்னா இது பேட்டன் பண்ணி வச்சிருக்கிறது இல்லை. ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர்கிட்ட அவங்க வந்து இந்த டூலை வாங்குறாங்க, இதில் சிங்க் பண்ணுறாங்க, அவ்வளோதான். கூட ஒரு பாயிண்ட் கூட நான் இதில் சொல்லணும், இந்த ஆடாஸ் வந்து சுசுக்கியோட ஆடாஸ்னால இந்த என்ஜினில் மட்டும்தான் அது இருக்குது, இந்த ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் அதை சிங்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஹைப்ரிட்டில் அது இருக்காது. ஏன்னா ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதோடது டொயோட்டாவோடது இல்லையா, அதனால அதில் அது இல்லை. இப்போ நம்ம ஒரு சப்ளிமெண்ட்ரி சிஸ்டமாக இதை கண்டிப்பாக பார்க்கலாம். சீம்லெஸ்ஸாக தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறது பாருங்களேன், நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக சொல்கிறோம், நான் கட் ஆகுது பார்த்தீங்களா. சுசுக்கியோட ஆடாஸ் வந்து ஒர்க் ஆகாதுன்னு கிடையாது. நானே உனக்கு ஃபியராக இருக்கா? நாங்கள் நிறைய ஆடாஸ் வந்து ட்ராக்ல எல்லாம் பயங்கரமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா இந்த லைன் ஃபாலோ பண்ணுறதுல லைன் எல்லாம் கட் ஆனால் தான் என்ன நடக்கும்னு தெரியாது. அதில் தான் நாங்கள் நிறைய பேர் இந்த இங்கேருந்து எழும்பி அங்கே போய் உட்காடுறது, இந்த ரீல் போடுறது எல்லாம் நாங்கள் வந்து அதை எதுக்குறது. ஒரு ஒரு சேஃப்டி சிஸ்டமாக இருந்துட்டு போட்டுமே, அதை வந்து முழுக்க முழுக்க செல்ஃப் டிரைவிங்காக நம்ம அதை விடாமல் இருக்கிறது வரைக்கும் தப்பு இல்லை. இப்போ மேனுவல் ஓட்டணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இதை மேனுவல் மோடில் வைக்கலாம். பேடல் ஷிஃப்டர்ஸ் கூட இருக்கிறதுனால நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணி டிக்ரிமெண்ட் பண்ணி வந்து நம்ம ஓட்டிக்கிடலாம். இது வந்து லிட்ரலி நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கிட்டு நம்ம மேனுவல் ஸ்டைல்லே ஓட்டலாம். அது ஒரு ஸ்பெஷல் பர்பஸுக்கு மட்டும் ஓட்டலாம். நீங்கள் ஒரு ஹில் ஏறுறீங்க, ஏன்னா பழைய 4 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் இருந்த காலகட்டத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹில் எல்லாம் கிளைம் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணும். 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செகண்ட் கியருக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் இந்த டார்க் கன்வெர்ட்டருடைய இந்த 6 ஸ்பீடோடைய மூவ்மெண்ட் நமக்கு பிடிக்காத பட்சத்தில் நீங்கள் மேனுவலில் போட்டுக்கிட்டு உங்கள் கண்ட்ரோலில் இது பண்ணலாம். ஹில்ஸ் எல்லாம் கிளைம் பண்ண முடியுமானெல்லாம் இதில் கேட்பாங்க. கண்டிப்பாக பண்ணலாம், அதில் எல்லாம் டவுட் இல்லை. அந்த மாதிரி இடத்துல நம்ம கண்ட்ரோலுக்கு நம்ம கண்டிப்பாக மேனுவல் யூஸ் பண்ணலாம். அல்லாமல் நம்ம ப்ரிடாமினண்டாக இதை மேனுவலில் ஓட்டுறதுல அர்த்தம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கில் போட்டு ஓட்டிங்கன்னா இதோட டியூனிங் வந்து ஆட்டோமேட்டிக் சிங்கேஜுக்கு தான் பண்ணியிருப்பாங்க. இதோடைய அந்த எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டாக. இப்போ ஃபியூல் எக்கனாமி பற்றி வந்து நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது பாருங்கள். அதாவது பேசிக்கலி எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு E20 ஃபியூல் வர்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. முன்னாடியெல்லாம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா 13 எல்லாம் சிட்டியில் ஆவரேஜாக கொடுக்கும். இப்போ E20 ஃபியூலுக்கு அப்புறம் இது ஒரு 10லேருந்து 12 தான் சிட்டியில் கொடுக்குறது மாதிரி ஆட்டோமேட்டிக்கோடைய ஒரு பாயிண்ட் இருக்குது. ஹைவேஸில் 16-17 ஆவரேஜாகவே கொடுக்கும். ஸ்மார்ட் ஹைப்ரிட் சப்போர்ட் பண்ணும். 18 எல்லாம் முன்னாடி கிடச்சிட்டு இருந்தது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சிட்டியில் 12 வரைக்கும் எடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொலீக்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. அவங்ககிட்ட என்னென்னா எம்ஐடியை ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, டேங்க் டு டேங்க் ஃபில் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இந்த கன்னியாகுமரி டு காவல் கிணறு ஹைவேல வந்து தார் ரோட்டில் ஓட்டுறோம். ரப்பிள் ஸ்ட்ரிப் எல்லாம் பெருசாக தெரியல. அந்த ஸ்டிஃப்னஸோடைய பாடி கண்ட்ரோல் வந்து நம்ம பேசஞ்சருக்கே ஃபீல் ஆகுது. இதுதான் இந்த நியூ ஜென்ரேஷன் வெஹிக்கிள்ஸோடைய ஒரு சப்போர்ட்டாக நம்ம சொல்ல முடியும். வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் கூட அது நீங்கள் அது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் உட்காந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு ஹார்டெக் பிளாட்ஃபார்முக்கும் இந்த குளோபல் சி பிளாட்ஃபார்மில் டிஃப்ரென்ஸே இந்த கேபினில் நமக்கு தெரியுது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேபின் கொஞ்சம் கூட ஃபோர்ட்டிஃபைடாக இருக்குது. இப்போ நான் ஆப்போசிட்டில் ஒரு விக்டாரிஸ் போகுது வெள்ளை கலரில், கொஞ்சம் கூட அது ஃபோர்ட்டிஃபைடாக இருக்குது. அது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இவங்களுடைய மீடியா டிரைவ் நடக்கும்போது, நம்ம மாருதியோட மீடியா டிரைவ்ஸ் இன்னும் அட்டன் பண்ண ஆரம்பிக்கல, ஒரு ஆஃப் ரோட் செஷன் வச்சுருந்தாங்க. அதில் இந்த சேசஸ் பெண்ட் ஆகலைன்னு உள்ளதுக்கு வந்து ஒரு ஆர்டிகுலேஷனில் வண்டி இறங்கி நிற்கும் போது டோரை திறந்து காட்டினாங்க. ஒரு கிரியேட்டரோடைய ஒரு இதில் நம்ம ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்டோட இதில் பார்த்தோம். இப்போ அதை மீன் பண்ணும்போதே இந்த சேசஸோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு தெரியுது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது நம்ம உட்கார்ந்துருக்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்குது. இன்னொன்று சீட்ஸ் நல்லா இருக்குது, சீட்டில் குஷனிங் ஆகலாம், அந்த தை சப்போர்ட்டுடைய ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போது நம்ம வந்து இந்த காங்கிரீட் ரோட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும். அந்த காங்கிரீட் ரோடு ஆல்ரெடி ஒரு பேட்டர்டாக இருக்குது, அதில் எப்படி ஃபீல் பண்ணுதுன்னு பார்ப்போம். இன்னொன்று கூட நான் சொல்லணும்னா, கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் வந்து இந்த ப்ராடக்டில் சுத்தமாக இல்லை. இந்த குவார்டர் பேனல், இந்த விண்டோ லைனு,
இந்த மெட்டீரியலோடைய சாய்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நம்ம எல்டர்லி பேரண்ட்ஸு நிறைய அதே மாதிரி சில பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஆல் பிளாக் இல்லாமல் இந்த கலர் நீங்கள் கண்டிப்பாக அவங்களே உட்கார வச்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கூட கிளஸ்ட்ரோஃபோபிக்கு இந்த டேலைட் ஓப்பனிங்கில் பேனராமிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. ரீசன்ட்லி நம்மளுடைய மோட்டோ வேகனில் வந்து நான் எந்த ரிவ்யூ நான் மறந்துட்டேன். நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் போல் இது தேவையில்லாதது அப்படின்னு சொன்னதுக்கு ஒருத்தர் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் இருக்கிறோம், பிள்ளைகள் வெளியே போய் விளையாட மாட்டேங்கிறாங்க, பேனரோமிக்குள்ள இல்லை சன்ரூஃப் இருக்கிறது வாங்கும்போது அது விட்டாமின் டி கிடைக்கட்டும் பிள்ளைகளுக்குன்னெல்லாம் அவர் ஒரு தியரி எழுதியிருந்தார். எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. யாரையாவது அப்படியெல்லாம் நமக்கு விட்டாமின் டி கிடைக்குதான்னு சொல்லி தெரியுதுன்னா கண்டிப்பாக பேனராமிக் சன்ரூஃப்னால விட்டாமின் டி கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. அதுக்கு இன்னொரு மோட்டோ ஃபேம் ரிப்ளையும் கொடுத்துருந்தாரு, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்போ அது ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபீல். அது நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா எல்லாருக்கும் அது தேவையில்லைன்னு தான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் க்ளோஸாக கார்ஸை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த என்ஜினோடைய ரெவ்விங் வந்து சில பாயிண்டில் உள்ள கேட்கும். மற்றபடி ரொம்ப கன்ஃபியூஷனாக இல்லை, ஆனால் சில பாயிண்டில் உள்ள கேட்கும். இப்போ பாருங்கள், இந்த பேட்டரில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. டேனி நம்ம சஸ்பென்ஷன் பிஸி ஆச்சுல்ல, அதுதான். அதாவது சோக் பண்ணுது, ஆனால் அதில் என்ன பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குது. இதுதான் அந்த ஸ்டிஃப்னஸோடைய பாயிண்ட். அது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவில் ஃபீல் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரவ் பண்ணி ஓட்டுற டிரைவர்னா என்ஜினோடைய ரவ் இங்கே கேட்கும். நம்ம டிரைவர் இப்போ நல்லா ரவ் பண்ணி தான் ட்ரை பண்ணி பார்க்காரு. அவுட்புட் இருக்கா? ஏன்னா இதோடைய டியூனிங் வந்து லீனியர் டியூனிங் தானே. ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஆக்சுவலி என்னென்னா, சுசுக்கி வந்து இதை டார்கெட் பண்ணுறதுல கிரெட்டாவுடைய எண்ணெய் பெட்ரோல் ஆடியன்ஸை ட்ரை பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ் ஆக முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் சிரமம்தான். ஆனாலும் ஒரு போர்ஷன் பையர்ஸை வந்து இதில் பிக் பண்ணலாம். எப்படின்னா, நீங்கள் சுசுக்கியோடைய இந்த என்ஜின் தான் இங்கே வந்து ஒரு அட்வான்டேஜ். இதில் நீங்கள் எண்ணெய் பெட்ரோல் கொரியன்ஸோடைய எண்ணெய் பெட்ரோல்ஸை நீங்கள் பார்க்கலாம், இல்லை வந்து ஜெர்மன்ஸோடைய 1 லிட்டர் வித் டார்க் கன்வெர்ட்டரை பார்த்தீங்கன்னா, கொரியன்ஸோட எண்ணெய் பெட்ரோல் வந்து உண்மையிலேயே இதை வரைக்கும் கொஞ்சம் கூட என்கேஜிங்காக இருக்கும், ஐவிடி வேறு இருக்கிறதுனால. ஆனால் அதோடைய ஃபியூல் எக்கனாமி ஹைவேஸில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்காது. 1 லிட்டர் டார்க் கன்வெர்ட்டர் சிட்டிக்கு நமக்கு கொஞ்சம் கன்சர்ன்டாக இருக்குது, ஆனால் ஹைவேல ஓட்ட நல்லா இருக்கும். அப்படி பார்த்தா இது வந்து அதுக்கு ரெண்டுக்கும் ஒரு இன்டர்மீடியட்டில் சிட் ஆகுது. இப்போ சேஃப்டி ஃபோக்கஸ்டாக ரேட்டிங்கும் வாங்கியிருக்காங்க, நிறைய எலக்ட்ரானிக் சேஃப்டி கூட இருக்குது, கூட ஆடாஸ் லெவல் 2 இருக்கிறதுல அந்த ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை இல்லை பையர்ஸை வந்து இது கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம மார்க்கெட்டில் நிறைய மித்து இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம இப்போ ஒரு பிராண்டோட அட்வொகேட்டால நான் பேச வரல, அந்த முன்னாடி இருந்ததை இப்போவும் திருப்பி அதே சொல்கிற ஒரு கல்ச்சரில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படி கிடையாது. அதாவது இந்த என்ஜின் வந்து அது முதல்ல நான் தொடங்கும்போது அதான் நான் பேசினேன், என்ஜினுக்கு பவர் டார்க் இல்லை, அதே மாதிரி இந்த சுசுக்கின்னா பில்டு குவாலிட்டி இல்லை, அப்படியெல்லாம் சொல்கிறத விட்டுக்கிட்டு ரியலாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது தான் அது கைட் ஆகும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் ரீசெண்டாக பேசியிருந்தோம், ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்குமான டெசிஷன். அதில் ஒரு பாயிண்ட் நாங்கள் கடைசியில் சொல்லியிருப்போம், நிறைய பேர் ராங்காக கைட் பண்ணுற ஒரு ஏரியாவே அவங்க ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பிராண்டு மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்கும். அது கடைசி வரைக்கும் அப்படி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அந்த இது நீங்கள் பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இது ஒரு பவுன்ஸ் வரும், இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுது, லிஃப்ட் பண்ணி போடுது. ஆனால் நீங்கள் ஸ்பைனுக்கோ நம்ம உடம்புக்கோ வந்து வரல. இதுதான் இந்த சஸ்பென்ஷனுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். முன்னாடி காலகட்டத்தில் ஸ்டிஃபர் சஸ்பென் இந்த இடத்துல இப்போ தூக்கும், ஓகே இது அட்ஜஸ்டபிள் தான், அட்ஜஸ்ட் பண்ண முடியும், நம்மளை பெருசாக பாதிக்கலை. நீங்கள் வந்து இந்த ஸ்டிஃபர் சஸ்பென்ஷனோட பாயிண்ட் என்னென்னா, சஸ்பென்ஷன் அந்த இம்பேக்டை வாங்கும்போது சேசஸும் சேர்ந்து சில ப்ராடக்ட்ஸில் லிஃப்ட் ஆகும். இதில் அது இல்லை. அது சஸ்பென்ஷன் அதை சோக் பண்ண நல்லா ட்ரை பண்ணது. வெஹிக்கிள் இல்லை, நமக்கு வந்து ஒரு மாருதி ப்ராடக்டில் இருக்கிற ஒரு ஃபீல் இல்லை. அதுதான் இதோடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது போகிற ஸ்டைல் ஆகலாம், ஸ்பீட்ஸோடைய பாயிண்ட் ஆகலாம், அதில் ஒரு அந்த கேமரோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இந்த நாய்ஸ் வைப்ரேஷன், ஹார்ஷ்னஸ் எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது. இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்பீட்ஸில் கட் பண்ணது, ரோல் ஸ்லைட்டாக இருக்குது. டேனி ஒரு ஹார்ட் பிரேக்கிங் கூட பண்ணி பாரு.
நல்ல ஹார்ட் பிரேக்கிங்கில் நோஸ் டைவ் இருக்குது. ஆனால் லீனியரான பிரேக் நம்ம சிம்பிளாக பிரேக் பண்ணும்போது எதுவுமே தெரியல. பிரேக்ஸும் நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரிவ்யூவோட ஃபோக்கஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். K15C என்ஜின் வந்து யார் வாங்கலான்னு உள்ள ஒரு பாயிண்டில் நம்ம பேசியிருப்போம். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை யார் வாங்கக்கூடாதுன்னா பெர்ஃபார்மன்ஸ் விரும்பிகள், அடித்து ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, பியூரான ஹேண்ட்லிங், அந்த எந்தூசியாஸ்டிக் ஃபோக்கஸான பீப்புள் வந்து வாங்காதீங்க. இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து அந்த மித்தை தான் நான் மீன் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலர் பழைய மாருதியை மாதிரி நினச்சி வந்து நீங்கள் சிட்டிஸில் இருக்கிறீங்கன்னு இதை அவாய்ட் பண்ணாதீங்க. மாருதின பேட்ஜே அவாய்ட் பண்ணாதீங்க. சில டைம் உங்களுடைய அந்த ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்டுக்கு இல்லை அந்த பர்பஸுக்கு இது கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து டெசிஷன் எடுங்க. எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் ட்ரைவ் எடுங்க. நாங்கள் ஹவு டு டூ எ ப்ராப்பர் டெஸ்ட் ட்ரைவ்னு ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு பார்க்கும்போது சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அல்லது பை பை மோட்டோ வேகன் டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.